வணக்கம். நான் இப்போ சொல்ல போகிற தலைப்பு வந்து உற்ற உறவாயினும் தர்மத்தின் கீழ் இருக்க வேண்டும். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். ராமர் வந்து கானகம் போயிடுறாரு. கைகேயி வந்து வசிஷ்டர் மூலியமாக பரதனை வர சொல்கிறாங்க. வர சொல்லி தூது அனுப்புகிறாங்க. பரதன் வர்றாங்க. வந்தோன்னே நேராக போய் தந்தையை பார்க்க போகிறாங்க. தந்தையை காணோம். அப்போ கைகேயிட்ட வந்து கேட்குறாங்க, எங்கம்மா அப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பா வந்து இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ணா எங்கம்மா அப்படின்னு சொல்லி அடுத்து கேட்குறாங்க. இந்த மாதிரி நான் 2 வரம் கேட்டேன், நீ வந்து நாட்டை ஆளணும்னு. ராமர் வந்து 14 ஆண்டுகள் வனவாசம் போகணும்னு சொல்லிட்டு 2 வரம் கேட்டேன். அதுலேருந்தே வந்து அப்பாவுக்கு வந்து மனசு இதுவாகி இறந்துட்டாரு. இந்த 2 வரமும் கேட்டேன். ராமர் வந்து வனவாசம் போயிட்டாங்க. தசரதர் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பரதன் வந்து தசரதருக்கு இறுதி சடங்கு செய்கிறதுக்காண்டி போகிறாங்க. அப்போ வந்து வசிஷ்டர் சொல்கிறாரு, தசரதர் வந்து நீ மகனும் இல்லை, கைகேயி எனக்கு மனைவி இல்லை, நீங்கள் வந்து எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதை கேட்ட பரதன் வந்து ரொம்ப மன உடைஞ்சு போயிடுறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பரதன் வந்து போய் நம்ம வந்து அண்ணன் ராமனை வந்து பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. அப்போ பரதன் வந்து ராமனை பார்க்க கிளம்புறாங்க. ராமனோட வந்து எல்லாரும் நான் வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்பி போகும்போது அந்த கங்கை கரை ஃபுல்லாகவே நீரே தெரியலையா, போட் ஃபுல்லாக அந்தளவு ஆள் இருக்காங்க. அந்தளவு ராமரை பார்க்குறதுக்காண்டி போகிறாங்க. போகிற வழியில் வந்து குகன் பார்க்குறாங்க. குகன் வந்து பரதன் மூலியமாக வந்து அங்கே நாட்டில் என்னென்ன நடந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் வந்து குகன் வந்து பரதனை கூட்டிகிட்டு ராமரை பார்க்க போகிறாங்க. ராமரை வந்து பரதன் பார்க்குறாரு. பரதன் பார்த்தோன்னா காலில் விழுந்து அழுகிறாரு பரதன் வந்து. அப்புறம் அழுதோன்னா இவர் சமாதானப்படுத்தினதுக்கப்புறம் ராமர் கேட்குற வார்த்தை தந்தை எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. பரதன் சொல்கிறாரு, தந்தை இறந்து விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ராமருக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. மறுநாள் காலை வந்து விடியுது. அப்போ வந்து பரதன் வந்து ராமர்கிட்ட போய் இதை எப்படி சொல்கிறது, நம்ம எப்படியாவது அண்ணனை சமாதானப்படுத்தி நம்ம நாட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு வந்து பரதன் நினைக்கிறாரு. போய் பரதன் வந்து அண்ணன்ட்ட சொல்கிறாரு, அண்ணா நீ தானா வந்து இந்த நாட்டை ஆளணும், வாங்க என்னோட வாங்க நம்ம நாட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. இல்லை வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் ராமர். எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாரு, அண்ணா நீங்கள் தானே வரணும், ஆளணும் அந்த நாட்டை, நான் ஆள முடியாதுண்ணா, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமர்கிட்ட வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாரு பரதன். என்ன சொன்னாலும் வந்து ராமர் வந்து கேட்கவே இல்லை. ராமர் சொல்கிறாரு, தந்தை சொன்னதை வந்து நான் வந்து நிறைவேற்றுவேன், உனக்கு வந்து தந்தை வந்து நாட்டை அரசாள சொல்லியிருக்காரு, அதை போய் நீ செய்ய அப்படின்னு சொல்கிறாரு. கொடுத்த 2 வரத்தை நான் நிறைவேற்றினதுக்கு அப்புறம்தான் வந்து நான் வந்து அங்கே வருவேன். எனக்கு தந்தை கொடுத்ததை நான் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வருவேன், நான் இப்போ வரமாட்டேன், உனக்கு வந்து நீ தந்தை கொடுத்ததை நீ போய் வந்து சிறப்பாக பண்ண அப்படின்னு சொல்லி வந்து ராமர் வந்து சொல்கிறாரு. அப்புறம் வந்து அவர் வந்து எனக்கு ஒன்று வேணும் வந்து கேட்குறாரு. அண்ணா நீங்கள் எனக்காண்டி ஒன்று பண்ணணும்னா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ராமர் கேட்குறாரு. உங்கள் பாதுகையை கொடுங்க, நான் அதை வச்சு நான் போய் ஆட்சி பண்ணுறேன். அப்புறம் வந்து நீங்கள் 14 வருடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து வந்துடணும், அதுக்கு மேலே ஒரு நாள் கூட நீங்கள் வராமல் இருந்தீங்கன்னா நான் என்னோடய உயிரை விட்டுருவேண்ணா அப்படின்னு சொல்லி பரதன் வந்து சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு ராமரோட பாதுகையை அவர் பரதன் தலை மேலே வந்து தாங்கி நாட்டுக்கு எடுத்துகிட்டு போய் 14 ஆண்டுகள் வந்து ஆட்சி புரிகிறாரு. இதுதான் வந்து உற்ற உறவாயினும் தர்மத்தின் கீழ் நடக்க வேண்டும் என்பதுக்குரியது. நன்றி. ஜெய்ராம் ஸ்ரீராம் ஜெய ஜெயராம், ஜெய்ராம் ஸ்ரீராம் ஜெய ஜெயராம்.